இந்த மோசமான காரணத்திற்காக எல்லாம் கல்யாணம் பண்றாங்களாம். நீங்களும் இந்த தப்ப பண்ணாதீங்க. வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்போ கல்யாணம்? இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இவ்வளவு வயசாகுது இன்னும் கல்யாணம் பண்ணலையா? போன்ற வார்த்தைகளை அக்கம் பக்கத்தினரிடமிருந்தும் உறவினர்களிடம் இருந்தும் நாம் அதிகமாக கேட்டிருப்போம். உங்களைச் சுற்றி இருக்கும் அனைவரும் திருமணம் செய்து கொள்ளும் போது, நீங்கள் மட்டும் தனியாக படகில் பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், இந்த சமூகம் அதற்கு விடாது. திருமணம் என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இங்கே திருமணம் என்பது சமூக அந்தஸ்தாக பார்க்கப்படுகிறது. தனிமையாகி விடுவார்களோ அல்லது சமூகத்தில் இருந்து ஒதுங்கி விடுவார்களோ என்ற பயத்தில் மக்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டியதில்லை என்பதற்காக யாரையாவது அல்லது மற்றவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள். இவை தவிர மக்கள் திருமணம் செய்ய விரும்புவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் திருமணம் என்பது மக்கள் கவனமாக ஆராய்ந்து, சுயபரிசோதனை செய்து, சிந்தித்து எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் சில தவறான காரணங்களுக்காகவும் மக்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவை என்னென்ன என்று இக்கட்டுரையில் தெரிந்து கொள்ளுங்கள். சமூக அழுத்தம். உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் திருமணம் செய்து கொள்ளும் போது, நீங்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சமூக அழுத்தத்தை நீங்கள் உணரலாம். உங்களைச் சுற்றியுள்ள அனைவரும் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளதால், உங்களுக்குதான் பிரச்சனை என்று நீங்கள் உணரலாம். ஆனால் பிரச்சனை நீங்கள் இல்லை, உங்களிடம் இல்லை. உங்களுக்கு திருமணம் செய்ய விருப்பமில்லை என்றாலும், நீங்கள் இலக்கை நோக்கி செல்ல திட்டமிட்டாலும், இச்சமூகம் உங்களை திருமணம் செய்து கொள்ள அழுத்தம் கொடுக்கும். உங்கள் குடும்பம் உங்களைத் தள்ளுகிறது. சமூகத்தைத் தவிர, குடும்ப அழுத்தமும் பெண் ஆண் யாரையாவது அல்லது இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் யாரையாவது சந்திக்கவும், திருமணம் செய்து கொள்ளவும், நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து உங்களிடம் வலியுறுத்துவார்கள். நீங்கள் செட்டில் ஆகிவிட்டீர்கள் என்ற அவர்களின் மகிழ்ச்சியை உங்களால் புறக்கணிக்க கடினமாக இருக்கும். திருமணம் உங்கள் பிரச்சனைகளை சரிசெய்யும். தங்களுடைய உறவில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் திருமணம் செய்துவிடும் என்ற மனநிலையுடன் தங்கள் துணையை திருமணம் செய்பவர்கள் முற்றிலும் தவறானவர்கள். திருமணம் இரண்டு பேரை ஒன்று சேர்க்கிறது. தம்பதிகள் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழவே திருமண உறவு. இது உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு தீர்வு அல்ல, அப்படியிருந்தால் இருவருக்குள்ளும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையையே முழுவதுமாக பாதிக்கும். இறுதி எச்சரிக்கையை வழங்குகிறார். உங்கள் காதலர் திருமணம் செய்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கும்போது, நீங்கள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால், அவர்கள் உங்களை விட்டுவிடுவார்கள் என்று ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கும்போது, அது உறவுக்கு மிகப்பெரிய சிவப்புக் கொடியாக இருக்கலாம். நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்ய அழுத்தம் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக உங்கள் துணையால் மனதளவில் தயாராக இருக்கும்போது மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் உறவை நிரூபிக்கவும். திருமணம் என்பது சமூகத்தின் அடிப்படை அடித்தளம் மற்றும் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்காக உங்கள் உறவின் புனிதத்தை நிரூபிக்க நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டியதில்லை. முதலில் நீங்கள் யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. சிலர் திருமணத்தை ஒரு சமூக அந்தஸ்தாக பார்க்கிறார்கள், சிலர் அதை பிணையத்திற்கான ஒரு வழியாக பார்க்கிறார்கள், மற்றவர்கள் திருமணம் மூலம் தங்கள் இருப்பை சரிபார்க்க பார்க்கிறார்கள். உங்கள் உறவை நிரூபிக்க திருமணம் செய்வது மகிழ்ச்சியான உறவாக அமையாது. நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒருவரை திருமணம் செய்து கொள்வது ஒரு நல்ல காரணம் அல்ல. தனிமையில் இருப்பது மிகவும் வேதனையாகவும் திகிலூட்டுவதாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாத அல்லது உறுதியாக தெரியாத ஒருவரிடம் உங்களை ஒப்படைப்பது மிகவும் மோசமான முடிவு. உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாவிட்டால் உங்கள் துணையை மகிழ்விக்க முடியாது. Thanks for watching.